மகாதேவர் மலை, மயிலாடும் மலை பக்கத்தில் துருவங்கிற மலை தான் இது. இந்த இடத்துல அந்த காலத்தில் உபயோகித்த வாள், அப்புறம் வில்லு, அம்பெல்லாம் இருக்குது. இன்னமும் மேலே பழைய கோட்டை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். ஏன்னு கேட்டாக்கா, அங்கே கேட்குறவங்களுக்கு சரியாக தெரில. அந்த மயிலாடும் மலை கிட்ட போனால் தான் இந்த இடத்த சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் போனோம். ஆனால் மேலே போனோம்னாக்கா நீங்கள் எச்சில் துப்பக்கூடாது, அப்புறம் யூரின் பாஸ் பண்ணக்கூடாது. அங்கே அந்த ஸ்மெல் வச்சு அங்கே இருக்கக்கூடிய தேனீக்கள் உங்களை கொட்டிடும், கீழே இறங்க மாட்டீங்க. அதனால் பார்த்து உஷாராக போயிட்டு உஷாராக வாங்கன்னு சொன்னாங்க. சரி, இருந்தும் நாங்கள் போனோம். அங்கே ஒரு மலை குகையில் இது மாதிரி சிம்பல் பார்த்தோம் போகிற வழியில். சரி, அது என்ன சிம்பல்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனோம். பழைய செங்கல். அந்த செங்கல் பார்த்திங்கனாக்கா 1/2 அடி நீளமும் 1 அடி அகலமும் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பழைய கோட்டை ஒன்று போகிற வழியிலே இருந்துச்சு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கோட்டையை வீடியோ எடுத்துக்கின்னு கொஞ்சம் மேலே போனோம். இங்கே ஒரு கோட்டை பார்த்திங்கனாக்கா சிதைஞ்சி கிடந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்துக்குது கோட்டை, ஆனால் மொத்தம் சிதைஞ்சிக்குது. அந்த கோட்டைங்களை பார்த்திங்கனாக்கா கல்லுங்கெல்லாம் சரிஞ்சு போயிருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்துக்கின்னு இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். அங்கே பார்த்தோன்னா இதே மாதிரி தான் இன்னொரு செங்கல் கோட்டையும் பார்த்தோம். ஆனால் அது அந்த காலத்தில் கட்டப்பட்ட செங்கல் கோட்டை. இது சொல்கிறாங்க 2000 வருஷம் பழமையானு சொல்கிறாங்க, 1000 வருஷம் பழமையானு சொல்கிறாங்க. அது எதுவும் உண்மைன்னு தெரில. நாங்கள் போனது அந்த பழைய காலத்து வில்லெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அது பார்த்து போனோம். இதுதான் அந்த தேனீக்கள் இருக்கக்கூடிய கூடு. இங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு 200க்கும் மேற்பட்ட தேனீக்கள் கூடு இருக்குங்க, நிறைய. ஆனால் அது கிட்ட போனோன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி போனாலும் அந்த ஆளோட வாசனை வச்சு அது கடிக்கும்னு சொல்லிட்டு பயந்துங்கன்னு நாங்கள் அது கிட்ட போகல. அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த வழியை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்திங்கனாக்கா படிக்கட்டு மாதிரி பாறையிலே செதுக்கியிருந்தாங்க. அது கீழே பார்த்திங்கனாக்கா கல்வெட்டில் சில எழுத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த எழுத்துக்கள் எல்லாம் சரியாக தெளிவாக தெரில. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் அப்பில் எடுத்தோம் வீடியோ. அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டு வழியாகவே போனோம் மேலே. இங்கே போனோடனே அங்கே வழி தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாக்கா சைடில் ஒரு வழி இருந்துச்சு. அதுவும் அந்த படிக்கட்டு இதே மாதிரி தான் செதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த படிக்கட்டு வழியாக போனோம். அதாவது ஒரு பாதம் வச்சு போகிற அளவுக்கு தான் படிக்கட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறி மலையோட உச்சிக்கு போனோம். அங்கேருந்து பார்த்தா அந்த தேன் கூடு தெரியுது பாருங்கள், குகை மாதிரி. அது மொத்தமே தேன் கூடு தான். அந்த குகையில் தான் தேன் கூடுங்க நிறைய கட்டியிருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த தேன் கூடு யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு கவுரு போட்டு மேலேருந்து தான் இறங்கணும், வேறு வழி கிடையாது. அதை தாண்டி ஓரளவுக்கு நாங்கள் உச்சிக்கு வந்துட்டோம். இப்போது அது மேலே தான் கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை நோக்கி தான் போயின்னுக்கிறோம். இதுதான் அந்த கோட்டைக்கு போகக்கூடிய பாதை. ஒரு காலத்தில் படிக்கட்டுலாம் இருந்திருக்க மாதிரிக்குது. ஆனால் இப்போ படிக்கட்டு இல்லை. அங்கே ஒரு சங்கிலி மட்டும் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த சங்கிலி பிடிச்சி தான் மேலே நாங்கள் போனோம். மேலே போனாக்கா அந்த பழைய கோட்டைங்கெல்லாம் இடிஞ்சு போய்க்குது. எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அங்கே ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. பாறை கீழே ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகையை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம், வேறு எதனாக்கு தான் பார்க்கலான்னு. அங்கேயும் மரத்தை சுற்றி வேருங்கள் அந்த உள்ள வரைக்கும் வந்துட்டுக்குது. வேல் மேலே இந்த மரத்தோட வேரெல்லாம் உள்ள வரைக்கும் வந்துட்டுக்குது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா மேலே கோட்டை இருக்குதா சொன்னாங்க. அந்த கோட்டையை பார்க்கலாம் போனோம். மொத்தமே சிதிலம் மஞ்சு போய்க்குது. அந்த கல்லுங்க மட்டும்தான் இருந்துச்சு, கோட்டை எதுவும் இல்லை. அதுக்கு பக்கத்தில் தண்ணி இருந்துச்சு, ஒரு ஜொனை மாதிரி. அந்த சொனையை போய் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே எவ்வளோ வெயில் காலத்துலேயும் இந்த இடத்துல தண்ணி இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு இங்கே மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்குமா இருக்குது. ஒரு சில மிருகங்கள், இங்கே இருக்கக்கூடிய சில உயிர் வாழினங்கள் இந்த தண்ணி குடிக்க மாதிரி இருக்குது. இந்த தண்ணியும் சுத்தமாக இருந்துச்சு ரொம்பவும். எந்த ஒரு வெயில் காலத்துலேயும் இந்த இடத்துல தண்ணி இருக்கணும்னு கீழே இருக்கிற சொல்லியே அனுப்பிச்சார் எங்களுக்கு. தண்ணி வேணால் மேலே கூட இருக்குப்பா, போய் குடிச்சிக்கலாம், அது தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பொறுமையாக அந்த தண்ணியும் கண்டுபிடிச்சோம்.
கடைசியாக இங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் வந்து கத்தியே, பழைய காலத்து கத்தி, அப்புறமாட்டுக்கு அம்பு, வில்லெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி எங்கன்னு அப்படி தேடி கண்டுபிடிச்சோம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் ஒரு இடத்துல. அது பார்த்தா இந்த கிணறு தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க புதையல் வேட்டைக்காக வந்து மொத்தத்தையும் இடித்து நிறைவேற்றி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் எதையும் பார்க்கல, ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சிது. இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏன் போகிறோன்னாக்கா, இவ்வளோ சிரமப்பட்டு போயும் எதையும் பார்க்க முடியல. நாங்கள் நினச்சி வந்தது கிடைக்கல. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வந்து ஆலங்காயத்துலேயும் ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க.